வெல்கம் பேக் டு நெஸ்ட் ஃபிட்னஸ். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பேக் அண்ட் பைசப்ஸ், ஆனால் பார்பலில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பேக் ஒரு 3 வேரியேஷனும் பைசப்ஸ்க்கு ஒரு 3 வேரியேஷன் பார்க்க போகிறோம். இன்றைக்கி காலைல எழுந்திரிச்சி காலை ப்ராக்ரஸ் எல்லாம் முடிச்சுட்டு வார்ம் அப்லாம் பண்ணிவிட்டு பைசப்ஸ்க்கும் பேக் ஒர்க்குக்கும் ரெடி ஆகிடுச்சு. நாம் இன்றைக்கி பேக்கு ஃபஸ்ட்டு போக பென்ட் ஓவர் பார்பல் கொஞ்சம் அப்படியே ஆர்ச் பொசிஷனில் பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே பார்பலை மேலேருந்து கரெக்டாக அப்டமன் பக்கத்தில் வரைக்கும் ஏற்றிட்டு கீழே இறக்கணும் பொறுமையாக. இது மாதிரி ஒரு 15 reps பண்ணுங்கள். பிகினராக இருந்தால் கொஞ்சம் ரெப்டேஷன் கம்மி பண்ணி பண்ணுங்கள். அடுத்த வேரியேஷன் என்னென்னா சேம் அதிலே ரிவர்ஸ் கிரிப்பில் பிடிச்சி பண்ணுறோம். இது வந்து லோவர் பேக்கை டார்கெட் பண்ணி பண்ணும். சேம் அதே மாதிரி ஸ்லோவாக மேலே இழுத்துருவாங்க, ஸ்லோவாக கீழே விடுங்க. மசில் ஸ்க்வீஸ் ஆகிறது உங்களுக்கே தெரியும், நீங்களே நல்லா பார்ப்பீங்க. இதுலேயும் ஒரு 15 reps பண்ணுங்கள். இதுக்கு அடுத்த வேரியேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 பிளேட்ஸும் ஒரே சைட் போட்டு ஒரு வாலில் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு நல்லா செஸ்ட் வரைக்கும் இழுத்துட்டு விடும்போது நல்லா ஃப்ரீயாக ஃபுல்லாக விடுங்க. நல்லா ரிப்ஸ் கிட்டலாம் பாருங்கள், மசில் வந்து கான்ட்ராக்டாகி இழுக்கிறது உங்களுக்கே தெரியும். நல்லா ஃபுல்லாக விட்டுட்டு அப்புறம் ஃபுல்லாக அப்படியே மேலே இழுங்க. நல்லா ரிப்ஸ் கிட்ட டார்கெட்லாம் ஃபுல்லாக டார்கெட் ஆகும். நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா பைசப்ஸ்க்கு ஸ்டாண்டர்ட் பைசப்ஸ் கேர்ள். நான் வந்து அதில் மார்க் பண்ணியிருக்கேன் அந்த பார்பலில் எந்த இடத்துல பிடிக்கணும்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த அளவுக்கு பிடிச்சாலே போதும். நீங்களும் எல்லாம் பார்பல் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெயிண்டில் எல்லாம் ஏதோ மார்க்கரில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஸ்டாண்டிங் பைசப்ஸ் கேர்ளில் எந்த ஒரு நெகட்டிவ் பைசப் கேர்ள் இல்லாமல் ஸ்டாண்டர்டாக நின்று ஆடாமல் எடுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேம் பைசப்ஸ் கேர்ளில் க்ளோஸ் கிரிப் பிடிச்சி பண்ணணும். இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. நான் மார்க் பண்ண இடத்துலேருந்து கொஞ்சம் இன்னும் க்ளோஸாக பிடிச்சிருக்கேன். இதுலேயும் சேம் வந்து முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள். நான் வந்து இதில் 12 reps பண்ணேன். உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பண்ணுங்கள். இந்த வெயிட்டில் நான் 17 kg இந்த வெயிட்டு, இந்த 17 kgயில் ஒரு 12, 10 நான் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட என்ன எவ்வளோ வெயிட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்கள். உங்களுக்கு இல்லை பெயின் தெரியலைன்னா இன்னும் எக்ஸஸாக கூட பண்ணி அந்த ஃபெயிலியர் வரைக்கும் கொண்டு போய் நீங்கள் முடிச்சிருங்க. இதுக்கு அடுத்து இருக்க வேரியேஷன் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சேம் ஸ்டாண்டிங்கில் ரிவர்ஸ் கேர்ள் பைசப் கேர்ள் பண்ண போகிறோம். பார்பில் அப்படியே திருப்பி பிடிச்சிட்டு கீழேருந்து மேலே. இந்த ஒர்க் அவுட்டில் வந்து பிரெத் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த ஒர்க் அவுட். இதில் ஆனால் 4 ஆர்மும் ஒர்க் அவுட் ஆகும் நமக்கு. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஒர்க் அவுட், இந்த 3 ஒர்க் அவுட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபுல்லாக எல்லா ஒர்க் அவுட்டும் 3 sets கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வழக்கம் போல் பிஜிஎம் போட்டு டே முடிச்சிட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.